Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 717 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கைரோசு போட்ட ஒரே போடுல அந்த டியமண்டேவோட கத்தி ரெண்டா பொலந்து அவன் நெஞ்சிலேயே ஒரு வெட்டு விழுந்து ரத்தம் எல்லாம் திருச்சிருச்சு. இத பார்த்துட்டு ரெபேக்காலாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டா. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த டியமண்டே போய் விழுகிற இடத்துல ஒரு கட்டை வேற இருந்திருக்குமா, அது வேற முதுகுல டங்குன்னு அடிச்ச உடனே அடி இன்னுமே பலமாயிருச்சு. என்ன அடிச்ச அடியில கைரோஸ் ஒரு சைடு திருச்சி அடிச்சு போய் விழுவான். ஏன்னா அந்த அளவுக்கு உசுர கொடுத்து வேகமா வெட்டி இருக்கான். அவ்வளவுதான், இனிமேட்டெல்லாம் டியமண்டே தேராது, கொண்டு போய் காயலாங்கடையில போட வேண்டியதான். அப்படியே கிடப்பான். அந்த டைம் கைரோஸ் சும்மா ஒத்த கால கெத்தா எந்திரிச்சு நின்னு மாஸ் காட்டுவான். அப்படி அவன் நிக்கிறத பார்க்கும்போது ரெபேக்காக்கு டாய் சோல்ஜரை பார்த்த மாதிரியே ஒரு பீலிங்கு. அட அறிவு கட்ட மெண்டலு, அவளோட டேடியே திருப்பி வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது எது டாய் சோல்ஜரை பத்தி யோசிச்சு பார்க்கணும். சரி, சின்ன வயசுல இருந்து கூடவே வளர்த்தி இருக்காருல்ல, அந்த பீலிங் இருக்கத்தானே செய்யும். கைரோஸ் ரோபினுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏன்னா ரெபேக்காங்கிற அந்த பச்சை குழந்தைய அவ பத்திரமா பாத்துக்கிட்டாலாமா. அவளுமே போய் உன் டாடிய பாரு, ஏன் உசுர வாங்காதன்னு அனுப்பி விடுவா. சோ ஒரு வழியா பிரச்சனை ஓவரு. ரோபின் அந்த டைம் அங்க முடியாம மண்டி போட்டுருவா. ஏன் என்னாச்சு, பவர் ஓவரா யூஸ் பண்ணிட்டாளான்னு பார்த்தா ரெபேக்காவை தடுக்க ட்ரை பண்ணும்போது அயன் பால் ரெண்டானா முதுகுல வந்து நல்லா சுருகிருச்சு. சண்டாளி பேசாம ஒரு இடத்துல இருன்னா எங்க கேக்குறா. சரி, உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அங்க அவ பதறி போய் டாடி வாங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அடிபட்டு இருக்குது அப்படி இப்படின்னு அவசர அவசரமா கூப்பிடுவா. இங்க இருந்து நேரா லெஃப்ட் எடுத்தா என்ன ஜிஹெச்சா இருக்குது, போய் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வர்றதுக்கு. இங்க இருந்து மறுபடியும் கீழே இறங்க வேண்டாம். அந்த டைம் ரெண்டு பேருமே அங்க இருந்த கட்டைய பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த கட்டை வேற ஒண்ணும் இல்ல, ரெபேக்காவோட அம்மா ஸ்கார்லெட்ட புதைச்ச அந்த இடம் தான் அது. சோ கடைசியில டியமண்டே அதுல போய் இடிச்சுதான் மட்டையா இருக்கான். ரெபேக்கா சின்ன வயசுல இருக்கும்போது அங்கதான் டாய் சோல்ஜர் ஒரு சபதம் எடுத்தான். கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ ஒண்ணு கவலையே படாத, உன் லைஃப் என்னைக்கு சந்தோஷமா மாறுதோ அது வரைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நான் உன் கூடவே உன்னை பத்திரமா பாத்துக்குவேன்னு சொல்லியிருப்பாரு. இப்படி அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அவங்க அம்மாவை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணுவா. இது எல்லாத்தையுமே நம்ம வியோலா பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிருவா. சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரே பதட்டம். ஏன்னா இன்னுமே அவ ரிசல்ட்ட சொல்லவே இல்லை. என்னாச்சு, கைரோச காவு வாங்கி கயிறு கட்டி தொங்க விட்டாயிலா, இல்ல கபாலத்துல கல்ல விட்டு அடிச்சு காவு வாங்கிட்டாயிலா, சொல்லுன்னு கேட்டா அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல. டியமண்டேவை அவர் தோக்கடிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே செம ஹாப்பி. ஒன்னு அங்க இருக்க மக்கள் எல்லாம் எது டியமண்டேவையே கைரோஸ் தோக்கடிச்சிட்டாரா, வாவ் செம சூப்பர்னு சொல்லி பயங்கரமான என்ஜாய்மெண்ட். இனி பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டு பேர்த்தோட சண்டை மட்டும்தான். ஒன்னு பிகாசோரோ, இன்னொன்னு லூஃபி டோஃப்ளமிங்கோ. இப்ப எதுக்கு ஒண்ணு ஒன்னா காமிச்சிட்டு வராங்கன்னா கடைசி சண்டை கொஞ்சம் வேற லெவல்ல போகும்ல. அந்த டைம் இந்த சில்லற சண்டை எல்லாம் இடையில காமிச்சா நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக இங்க யாராலையும் நம்ப முடியல. கைரோஸ் ஜெயிச்சிட்டானா, ஓ மை காட் செம சூப்பர்னு ரோபின் தான் கூடவே இருந்து ரெபேக்காவை நல்லபடியா பாத்துக்கிட்டான்னு சொன்ன உடனே நம்ம உசோப்புக்கும் ஹாப்பி. அங்க இருக்க மக்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, டோஃப்ளமிங்கோட எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான கேடுகட்ட அயோக்கிய புறம்போக்கு இன்னும் சொல்லிட்டே போலாம். பட் போதும், உச்சகட்ட மோசமானவனுங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களையே சாட்சி புட்டாருன்னா கண்டிப்பா அவரு தான் கொலோசியத்தோட ஹீரோ, யாரும் தோற்கடிக்க முடியாத உண்மையான ஹீரோ கைரோஸ். அட மக்கள்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, டோஃப்ளமிங்கோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே பயங்கரமானவங்க, அவங்கள தோக்கடிக்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்னு. ஆனா அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரா வச்சு செதுக்கிட்டாங்கல்ல. இங்க இன்னுமே வாயில கோந்து போட்டு முன்ன மாதிரி இறுக்கி மூடிட்டு எதையோ யோசிக்கிறாரு. ஆனா என்னன்னு தான் தெரியல, பல வருஷமா யோசிச்சுதான் மண்டையில மாவுத்தி சுடுற மாதிரி ஆயிருச்சு. இன்னும் யோசிச்சாருன்னா இருக்கிற முடியும் போயிடாது. இதுல இந்த டேங்க் பயிலுக்கு ஆனந்த கண்ணீர். ஏன்னா கைரோஸோட டீம்ல இவனும் ஒரு மெம்பர் ஆச்சே. வியோலா இருந்துட்டு நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணுவா. அதாவது இப்ப டியமண்டே போனது மட்டும் இல்லாம அங்க ஸ்மைல் ஃபேக்டரியில சீனியர் பிங்க ஜெயிச்சாச்சு, லாவோஜிய முடிச்சு கட்டியாச்சு, பேபி பிங்கி இப்ப நம்ம கட்சி, டெலிஞ்சரை கண் இமைக்கும் நேரத்துல காலி பண்ணியாச்சு, கிளாடியஸ கிறுக்கு பிடிக்க வச்சு காலி பண்ணியாச்சு. முக்கியமான ஆளுங்க எல்லாருமே காலி. ஆனா என்ன, இவனுங்களை விட ஹையர் போஸ்டிங்ல இருக்கவனுங்க தான் பிக்காவும் ட்ரெபோலும். அவங்கள காலி பண்ணிட்டாலே அந்த டோஃப்ளமிங்கோவையும் ஜெயிக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. சோ மொத்தமே 4 பேர் தான் இருக்காங்க. மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சது ஸ்டார் ஹேட் பைரட்ஸ். நமக்காக நம்ம கூட நின்று சண்டை போட்டிருக்காங்க. அப்படி இப்படின்னு அவங்கள பத்தி பெருமையா பேசினவன எல்லாத்துக்குமே ஷாக்கு தான். ஏன்னா அவங்க நம்பவே இல்லை இவங்க எப்படி நமக்காண்டி நின்று சண்டை போடுவாங்கன்னு. ஆனா இப்பவாச்சும் புரிஞ்சுக்கிட்டாங்களே, இல்லன்னா அதுவுமே பிரச்சனை தான். இவ்வளவு நேரமா யோசிச்சுட்டு இருந்த கிங் திடீர்னு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. யோ எங்கேயா போற, கால் தடிக்கு கீழே விழுந்து செத்துறாதேன்னா. இப்ப மக்கள் எல்லாத்துக்குமே இவங்க என்னென்ன பண்றாங்கன்னு புரிஞ்சு போச்சு இல்ல. இனிமேட்டு இவரு கீழே போனா யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில அவரு கிளம்புறாரு. ஏன்னா அவருக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்காமா. டேங்க் இருந்துகிட்டு நானும் உங்க கூட வர்றேன், இனிமேட்டு இந்த கவர்மெண்ட்டையோ இல்ல நேவியையோ நான் நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போவான். இப்ப அங்க இருக்க மக்கள் யாருக்குமே அந்த பேர்ட் கேஜ்ல இருந்து எஸ்கேப்
ஒன்னும் சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஆனா கிங் இருக்காரு, அவரு மேல நம்பிக்கை வைப்போம், அவரு கண்டிப்பா நம்மளை காப்பாத்துவாரு. டவுன்ல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவான் வாங்கன்னு சொல்லி கிங் கூடவே மக்களும் கிளம்பிடுவாங்க. எல்லாரும் என்ன பெரிய சைஸ் லிப்ட்லயா வந்தாங்க, அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு முக்கி முக்கி தான் கீழே இறங்கணும். ஆனா ஏதோ பறந்து போற மாதிரியே பில்டப். என்னதான் காஞ்சுரோ பண்ண வேலையால எல்லாம் மேலே ஏறி வந்து பெரிய கலவரம் ஆனாலும் கடைசியில எண்டு சுமூகமா முடிஞ்சு போச்சு. சரி இதெல்லாம் ஓகே. நேவி அட்மிரல் இங்க ஒரு ஜென்டில்மேன் சுத்திட்டு இருந்தாரே, அவர் ஆளை காணோம், அவர் எங்க போனாருன்னு கேட்டா காஞ்சுரோ நோட் பண்ணிருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கீழே இறங்கி போனாராமா. அப்படி போன ஈஷோ அங்க இருக்க நேவி ஆளுகிட்ட நிலைமை எப்படி போயிட்டு இருக்குன்னு விசாரிப்பான். அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் புடிச்சிட்டாங்க. ஆனா கம்ப்ளீட்டா இன்னுமே தடுத்து முடியல. ரைட்னு ஈஷோ அங்க இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள எல்லாத்தையுமே கேதர் பண்ணுமாமா. ஏன்னா அப்பதான் சிட்டிசன்ஸ் எல்லாத்தையுமே சேஃப்டியா பாத்துக்க முடியும். சார் ரைட்னு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஈஷோவுக்கு மேல ஏதோ சண்டை நடக்கிற சவுண்ட் கேட்கும். வேற எந்த சண்டையும் இல்ல, பிக்கா ஜோரோ சண்டை தான். அவன் கையை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த கையவே நம்மால 4 துண்டா 8 துண்டா 10 துண்டாலாம் வெட்டி வீசுவான். அது மட்டுமா மூஞ்ச 300 டைம் வெட்டி வீசிட்டான். ஆனாலுமே அந்த பிக்கா அடங்குற மாதிரி இல்ல. ஜோரோ மட்டும் என்ன அடங்கிடுவானா? வாடா நீ எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் சரி, உன்னை கண்டம் பண்ணாம விட மாட்டேங்கிற மாதிரியே லுக் விடுவானா. பிக்கா பார்த்துட்டு நம்ம சண்டைக்காண்டி நான் இப்போ ஒரு வேலையை பண்ணணும், அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்டாரா விளக்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு செவுத்துக்குள்ள போயிருவான். உடனே அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிச்சிருமா. கைரோஸ் ரெபேக்கா அவங்க எல்லாருமே பயங்கரமா பதறுவாங்க. என்னடான்னு பார்த்தா அவன் கைரோஸையும் ரெபேக்காவையும் அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த டைம் டியமண்டே சாப்பிட்டு டயர்டாகி போனவ மாதிரி கிடப்பானா. ஃபேமிலியிலேயே டாப் எக்ஸிக்யூட்டிவ், அவனையே காலி பண்ணிட்டாயிலான்னு காண்டாயி கைரோஸ் கிட்ட நெருங்குவான். அவன் வாடா உன்னைய பொல்லந்துறேன்னு சொல்லி கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிருவான். ஒரு 2 நிமிஷம் அவனை நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களாடா, ஏன்டா அலும்பு பண்ணி உசுர வாங்குறீங்க. பிக்கா கத்தியா பார்த்த உடனே மறுபடியும் கத்தியா அப்படிங்கிற மாதிரியே முழிப்பான். பட் சண்டைன்னு வந்தா 4 பக்கம் விட்டு விழத்தான செய்யும். சோ இப்ப பிக்கா கைரோஸ் 2 பேரும் சண்டைக்கு ரெடியா நிக்கிறாங்க. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.